What's up everyone? This is Amir. Welcome back another new video. ஏகே வாங்க வணக்கம். வணக்கம். என்ன ஏகே ஃபென்டாஸ்டிக் வின் சென்னை. ஸோ பயங்கரமான நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு. ஸோ நம்ம சொன்னதெல்லாம் வந்து வேற மாதிரி கொலாப்ஸா நடந்திருக்கு போல. நான் ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் எல்லாம் சொதப்பிடுச்சு. ஸோ ஏகே ப்ரெடிக்ட் பண்ணதான் வின் ஆயிருக்கு இன்னைக்கு. ஓகே லாட் ஆஃப் டாக்கிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். நீங்க சொன்ன மாதிரி 300 நீங்க என்ன வாய் வச்சீங்கன்னு தெரியல. அடைங்கப்பா அதே மாதிரி நடந்து விட்டது அப்படிதான் சொல்லணும். ஸோ ஏகே சொன்ன மாதிரி 300+ ஸ்கோர் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண ஆர்ஆர் பாத்தீங்கன்னா சொதப்பி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேகேஆர் மும்பை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆர்ஆர் மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு வருவோம். ஏகே சொல்லுங்க ஏகே, வாட் யூ திங்க்? ஸோ நீங்க வந்து வேற லெவல் தான். இப்போ நான் ஒத்துக்கிறேன் ஏகே நீங்க சொன்னது நேற்று. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவங்க எப்படி அந்த டீமை பிக் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு தான் நம்ம பேசுறது. அண்ட் ஆப்வியஸ்லி வந்துட்டு ஒரு மாதிரியான ஸ்டாட்ஸ். ஸோ ராஜஸ்தான் கிட்ட அந்த பவர் ஹிட்டிங் அபிலிட்டி சிம்ரன் ஹிட்மேரை தவிர வேறு யாருமே பெருசாக போகலை அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது மேட்ச்சில். சிம்ரன் ஹிட்மேர் தான் சம்வாட் தே மேனேஜ். இல்லைனா அந்த 244 ரன்ஸ் எல்லாம் தோற்றுருக்க மாட்டாங்க. இன்னும் அந்த ஒரு மார்ஜின் வந்துட்டு பெருசாக வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி ஹைதராபாத்தை பத்தி பேசுறது. சாரி டு இன்டராக்டிவ். சோ டாஸ் ஜெயிச்சு வந்து இவங்க ஃபர்ஸ்ட் போலிங் எடுத்தது டிசிஷன் எப்படி ஏகே? அதுவே ஒரு தப்பா டிசிஷன் நான் பாக்குறேன். பிகாஸ் இவனுங்க எப்படியோ பூந்து விளையாட போறானுங்க ஓப்பனிங் விட்டாங்கன்னா. சோ இதுல போய் நீ அவனுக்கு டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் வேற ஆட விடுறீங்க. சோ வாட் இஸ் திஸ்? இப்போ ஒரு டீம், இப்போ எக்ஸாம்பிள் சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்க ஏகே. சவுத் ஆப்பிரிக்கா என்ன மாதிரி ஒரு பவர் ஹிட்டர் கொண்ட டீம் அது. சோ அதுவே வந்து சேசிங் பண்ணும்போது பிரஷர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பிகாஸ் சேசிங்ன்றது வந்து ஒரு பிரஷர் தான். அது எப்படி பார்த்தாலும் ஒரு சேஸ் பண்றதுன்றது ஒரு பிரஷர் தான். அதுல உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ஒரு 2% இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க. ஆப்கானிஸ்தான் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 250 ஒன் டே மேட்ச்க்கு 250 300 அந்த ஸ்கோர் அடிச்சு டிஃபெண்ட் பண்றாங்க. பிகாஸ் ஆப்போனன்ட் டீம் எவ்வளவு பெரிய டீம், வாட் எவர் இட் இஸ், நோ மேட்டர் வாட், எவ்வளவு பெரிய டீம் இருந்தாலும் அந்த ஸ்கோர் போர்ட் பிரஷர்ன்றது வந்து ஒரு பாலுக்கு சேஞ்ச் ஆகும். ரிக்வயர்ட் ரன் ரேட் 8 போகலாம், 10 போகலாம், 11 போகலாம். ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து ஸ்கோர் போர்ட் பிரஷர்ன்றது வந்து சேஸ் டீமுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அங்கேயே வந்து ஒரு பிக் பிளண்டர் பண்ணாரு ரியான் பராக். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாலாம் நான் ஒரு ஃபால்ட்டாக பார்க்கல. மேபி வந்துட்டு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 250க்குள்ளே வந்துட்டு நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சேஸ் பண்ணலாம். ஏகே இந்த டீமுக்கு அகைன்ஸ்ட் எப்படி அந்த மாதிரி எப்படி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? வந்துட்டாங்கல்ல இவங்களும் வந்துட்டு டு த க்ளோஸுக்கு தான் வந்தாங்க. 237 ரன் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அந்த 250ன்ற டார்கெட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 15 ரன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ எனிஹவ் 200ன்றது டார்கெட்டாக வச்சுட்டு வந்தாங்க. அது 30 odd ரன்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸஸாக போனதுனால அவங்களால ஷைன் பண்ண முடியல, அது டார்கெட்டை வந்துட்டு ரீச் பண்ண முடியல. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பட் ஓகே, அசுரங்காவை ப்ளே பண்ணல. ஸோ அது என்ன பயந்துட்டானுங்களா இல்லை எப்படி இவனுங்க? இல்லை தீக்ஷனாக்கே வந்துட்டு விக்கெட் ஒரு மாதிரி ஃப்ளூக்காக தான் விழுந்தது. அந்த இடத்துல போய் கேட்ச் பிடிக்கிறது அப்படின்றதெல்லாம். ஏன்னா நான் தீக்ஷனாவெல்லாம் எடுத்து ஆடியே இருக்க மாட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அசுரங்காவுக்கு வந்துட்டு அவங்க பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கிறதுனால மேபி ஒன் ஹெட் தே கேன் ஏபிள் டு மூவ் ஆன். பட் அவங்களோட பாருங்கள், ஜொஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு 75, அவங்கள 3 பிளேயர்ஸ் 50 போட்டாங்க. ஜொஃப்ரா ஆர்ச்சர் ஒருத்தர், மீதி 2 பேர் 59 அண்ட் 52 ரன்ஸ் சம்திங் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு யூ கான்ட் டூ எனி திங் பியாண்ட். சந்தீப் சர்மா வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக போலிங் போட்டார். அந்த 33 ரன்னு என்னமோ 3 ஓவர் கொடுத்துருப்பாரு. ஓகே ஃபைன், கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களோட சொல்லும்போது ஏன்னா 13-14 ரன்ஸ் போகிற ஒரு இடத்துல வந்துட்டு இவர் ஓரளவுக்கு காம்பேக்டாக போலிங் போட்டிருந்தார். ஸோ அதான் இவ்வளோதான் விஷயமே. அவங்க கரெக்டாக கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேசிங் டாஸ் வின் பண்ணி சேசிங் பண்ணுறன்றதெல்லாம் வந்துட்டு பேட் டிசிஷனாக நான் பார்க்கல. பிகாஸ் யூ ஹாவ் அ கேப்பபிள் டு சேஸ். பட் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க அந்த ஃப்ளோ எடுத்துகிட்டு போகல. ரியான் பராக் நின்று ஆடி இருந்திருக்கணும், பண்ணல. சஞ்சு சாம்சனுக்கு நல்லா பட்டது, ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடி இருந்திருக்கலாம். துரோவ் ஜுரேல் வந்துட்டு பிரமாதமாக ஆடினார்.
இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையா. யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டு முதல் பால் விக்கெட் ஆனது வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட். அதெல்லாம் அது வந்துட்டு ஒரு ஸ்டன்னிங் அல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டன்னிங் கேட்ச் மாதிரி ஒரு சிங்கிள் ஹேண்டில் போய் பிடிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பேட் லக் இருக்கும்போது வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது. இல்லைனா தனியாலாம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலே கூட ஒரு 100 runs வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறதுக்கான பாசிபிள்லாம் இருந்தது. அந்த கிரவுண்டு சின்னதுங்க, நீங்கள் எந்த பவுலர் கொடுத்தாலும் வந்துட்டு அடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இவங்க அடித்தாங்கன்னா கண்டிப்பாக ஆப்போனண்ட்டும் அடிக்கலாம். ஸோ நோ மேட்டர்ஸ் அது. ஏகே நான் ஃபேண்டசியில் பிக் பண்ண நிஷான் கிஷன் அப்புறம் தீக்ஷன் எல்லாம் பாத்தீங்களா, ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் அள்ளி வீசி இருக்காங்க பாருங்க. அதை பத்தி அதை பாராட்ட மாட்டீங்களே, நான் எடுத்த டீமை மட்டும் பாராட்ட மாட்டீங்க. இல்ல இஷான் கிஷன் வந்துட்டு 100 அடிச்சதெல்லாம் சர்ப்ரைஸ் தாங்க. உண்மையே நான் அவ்வளோலாம் எதிர்பார்க்கல. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. கிரெடிட் கிவன். நீங்க உங்களோட ஃபேண்டசி 11க்கு கொடுத்துட வேண்டியதுதான், வேற என்ன சொல்றது. யார் கோடி ரூபாய் அடிச்சாங்களோ அதுல பெர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம அமெரிக்கா அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் மேட்சுக்கு ராஜஸ்தான் என்ன பண்ணணும், என்ன டீம்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு? ஹைதராபாத் ஐயோ சாமிங்களா, நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாடா, நான் வந்து ராஜஸ்தானுக்கு தான் பேசுறேன். ஏகே சொல்லுங்க, ராஜஸ்தான் என்ன சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் மேட்ச்க்கு என்ன பிளான் பண்ணலாம்? ராஜஸ்தானுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் டீமோட அழகாக சூப்பராக போகலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தி ஹாவ் அ ஸ்ட்ராங் லைனப். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வி கான்ட் ஏபிள் டு ஸ்டாப். தி ஆர் நாட் அ லீஸ் சைடு இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பிளே ஆஃப்ஸும் சரி கப்புக்கும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான். இந்த ஒரு மேட்ச்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 44 ரன்றது வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் ஆஃப் எஸ்ஆர்ஹெச். இல்லைனா வந்துட்டு இது ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும், ஒரு 10-15 ரன்னு அதிகபட்சத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஃபைன், தே டோன்ட் வாண்ட் டு டூ மச். ஸோ இதே டீமோட மறுபடியும் எப்படி போயிட்டு மேட்ச் வின் பண்ணுன்றதை மாத்திரம் அவங்க யோசிச்சாலே போதும். அந்த முதல் மேட்ச் தான், இன்னும் 13 மேட்ச் இருக்குது. அவங்க கூல ரொம்ப ஒரு பேனிக்லாம் ஆக மாட்டாங்க, ஆகாமல் நார்மலாக இந்த டீம் அப்படியே வச்சுட்டு மெயின்டைன் பண்ணாலே வந்துட்டு தாராளமாக வந்துடலாம். ஓகே ஏகே கூல் அப்புறம் நார்மலா இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசும்போது நமக்கு இந்த கூலு காமு இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ரிமெம்பர் ஆகிற ஒரே நேம் என்ன நேம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படியே நம்ம அந்த மேட்ச்க்கு வந்துருவோம். எல் கிளாசிக்கோ, வாட் யூ திங்க் ஏகே? பயங்கரமான ஒரு பினிஷ். எப்பா ஏகே இந்த டோனி யோடி அந்த 4 ரன் அடிக்க முடியாம இவன் ஜடேஜா அப்பவே நினைச்சேன், இவன் ஜடேஜா எப்படி இருந்தாலும் சொதப்புவான், ரன் அவுட் ஆவான். எங்க அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க, இவன் வந்து எப்போ யாரை ரன் அவுட் ஆக்கிடுவான்னு தெரியாதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரன் அவுட் ஆனாம்பா. அன்பிரடிக்டபிள் ஜடேஜா ரன் அவுட் ஆனது, டோனி உள்ள வந்தது அதெல்லாம் ஐயோயோ. ஏகே வந்து உட்கார்ந்து ஸ்கிரிப்டட் எழுதுறாங்களா இல்ல இது உட்கார்ந்து ஸ்கிரிப்டடா எழுதுறாங்க? டோனி வரணும், அந்த ஆடியன்ஸ் பார்க்கணும், ஃபேன்ஸை பார்க்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல ஸ்கிரிப்டடா எழுதுறதா இது வந்து யதார்த்தமா நடக்கிறதா? இல்ல அது யதார்த்தமாலாம் வந்துட்டு நடக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன், யதார்த்தம்னா ஒரு வாட்டி 2 வாட்டி யதார்த்தம் சொல்லலாம். இது என்ன சீசன்ல ஒரு 10 மேட்ச்லயா? போன சீசன்லயும் 10 மேட்ச் அந்த மாதிரி தான், இந்த சீசன்லயும் இனிஷியல் ஸ்டார்டிங் மேட்ச்லயே அந்த மாதிரி தான். என்ன இந்த வாட்டினா அவுட் பண்ணுங்கன்னு சொல்றது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைச்சுக்கலாம். அது தெரிஞ்சுட்டு வந்துட்டு ஜடேஜாவே சரி நம்ம வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயே அடிச்சுட்டு அவர் தான் ஃபைனலாக 4 அடிச்சுட்டு இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பண்ண தெரிஞ்ச வரைக்கும் இதை பண்ண தெரியாதா? அதெல்லாம் அவ்வளோதான், 2 பால் டொக்கு வச்சுட்டு போனார் தெரியுங்களா, ரன்னு கூட அடிக்காமல். அது அவர் ஒரு மாதிரியான ஸ்கிரிப்ட். லாஸ்ட்டில் சச்சின் ரவீந்திரா வந்துட்டு 6 அடிச்சுட்டு மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. கொடுத்து 1700 ரூபா. இல்ல ஏகே எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, டோனி வந்து 4 ரன் அடிக்கணும், தூக்கி அடிச்சுட்டு போலாமேடா அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா வந்து தூக்கி அடிக்கலாம், அது 6ஓ 4 பவுண்டரியோ போயிடுச்சுன்னா ஃபைன், மேபி அவுட் ஆயிட்டாங்கன்னா ஸோ அது வந்து அந்த ஏஜ் டோனி ஏஜுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அது நல்லது இல்லை. ஸோ அதனால வந்து இதுதான் டீசென்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமா அப்படியே ஏகே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சச்சின் ரவீந்திரா நேற்று என்ன சொன்னீங்க ஏகே? நான் என்ன சொன்னேன் நேற்று, 2 பேர்ல ஆச்சு ஒருத்தர் தான் ஏகே, 2 கல்ல ஒரு மாங்காய் வந்து ரச்சின் ரவீந்திரா தான் கண்டிப்பா ஆடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா ப்ளே பண்ணாங்க. ருத்ராஜ் நம்பர் 3 வந்தது நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஸோ வந்து அந்த நம்பர் 3 வந்து ஒரு 50 போட்டாரு. ஸோ பயங்கரமா அந்த பேட்டிங் எபிலிட்டி எவனா நிறைய ருத்ராஜோட அந்த பேட்டிங் எப்படி தான் இருந்துச்சு, யாரா நான் ஃபார்ம்ல இல்லைன்னு சொன்னது, எவன்டா அவன், எவனா இருந்தாலும் வெட்டுவான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் போயிட்டாரு. என்னையாடா மிஸ்டர் கல்லியில சையத் முஜார்லாம் விஜய் ஹஜார்லாம் என்னையாடா நீங்க சொன்னீங்க ஃபார்ம்ல இல்ல இப்ப பாத்தீங்களா ஃபார்ம் இதுதான்
ஃபார்ம்னு காமிச்சிருக்காரு. நான் ஏகேக்கு வந்து அகைன் ஆல்ரெடி போன வீடியோல சொன்னா இந்த வீடியோல சொல்றேன் ஏகே, வேற இன்டர்நேஷனல் கேமு, வேற டொமஸ்டிக் கேமு, அதெல்லாம் தவிர ஐபிஎல்ன்றது வேற மாதிரி ஒரு கேம் ஏகே என்ன பொறுத்த வரைக்கும். அதுல ஃபார்ம்ல இருக்கவன் இதுல இருக்க மாட்டான். ஐபிஎல்ல ஃபார்ம்ல இருக்கவன் அதுல இருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். எவன் எப்ப அடிப்பான் யாருமே தெரியாது. ஸோ மும்பையை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த புது ஸ்பின்னர் வந்தா பாத்தீங்களா, சச் அ பினாமினல் டேலண்ட் பை அந்த யங்ஸ்டர். ஸோ புத்தூர் கட் சம்திங் ஏதோ கலாச்சிட்டு இருந்தானுங்க, அந்த நேமு கூட நான் தெளிவா பாக்கல. ஸோ ஸ்டார்ட் ஏகே, வாட் யூ திங்க் அபவுட் திஸ் மேட்ச் விக்டரி சிஎஸ்கே? விக்னேஷ் புத்தூருக்கு நல்லா விழுந்தது. அதே மாதிரி நூர் அகமத் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு, 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டு எடுத்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்றத. ஸோ எல்லாமே வந்துட்டு சிஎஸ்கேக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் போயிருக்கு. எதுவுமே வந்துட்டு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. என்ன சில அந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு 2-3 லைட்டாக ஒரு ரிவெஞ்சையும் பார்த்தோம். தீபக் சஹார் வந்துட்டு விக்கெட் எடுக்கிறது என்ன 28 ரன்ஸ், நல்லா ஒரு 200 ஒரு 6 ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு சின்னதாக ஒரு எலிமெண்ட்ஸ் அது. யா ஃபைன். எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு நம்ம நேற்று பேசினா பார்த்தா 50-50 சான்சஸ் இருந்தது 2 பேருக்குமே. இன்னும் கொஞ்சம் டைட் பவுலிங் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் கிட்டேருந்து வந்திருந்து ஓரளவுக்கு வந்துட்டு டீசெண்டான ஸ்கோரை கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 180 போயிருந்ததுன்னா லாஸ்ட் பால் ஃபினிஷ்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் சிஎஸ்கேக்கு வந்துட்டு தடுமாறி இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏகே எனக்கு சென்னை மேல என்ன கோவம் தெரியுமா? ஒரே ஒரு மிஸ்டேக் கோவம் தான் எனக்கு. எதுக்கு கோவப்படுவேன்னா, சாம் கரன் அவுட் ஆகி போனாரு பாத்தீங்களா, அப்போ வந்து ஜடேஜாவை நீங்க அமிச்சிருக்க கூடாது. நீங்க டோனி அமிச்சிருக்கணும், அதர்வைஸ் வந்து இல்லைன்னா அஸ்வின் அமிச்சிருக்கணும். பிகாஸ் இந்த பாயிண்ட் நான் எதுக்கு சொல்லணும்னா, வில் ஜாக்ஸும் ரமன்தீப்பும் ஒரு 1.5 போலர் அவனுங்க வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவனுங்க வந்து எப்படிதான் நீங்களே பாத்தீங்களா ஏகே, அவங்க ஸ்பின்னர்னா அவங்க போயிட்டு 17வது ஓவர் 16வது ஓவர் போட விடுறாங்க. ஒரே ரீசன் என்னன்னா, ஆப்போசிட்ல லெஃப்ட் ஹேண்டட் நிக்கிறாங்க. நம்ம ரச்சின் ரவீந்திராவும் லெஃப்ட் ஹேண்டட், ஜடேஜாவும் லெஃப்ட் ஹேண்டட். சோ அதனால பாத்தீங்கன்னா சூரியகுமார் ஈஸியா இப்படிக்கு ஆஃப் ஸ்பின்னர் கூட ஓடிட்டு இருக்காங்க. மாமா இதுவே டோனி இல்லைன்னா அஸ்வின் வந்து நின்று ஆஃப் ஸ்பின்னர் குடிப்பியா? கொடுத்துருக்க மாட்டாரு. சோ அது வந்து அப்ப கூட பாத்தீங்கன்னா இவர் வில் ஜாக்ஸ் ஓவர்ல தான் அவுட் ஆகி போனாரு சாம் கரன். வில் ஜாக்ஸ் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகி போயிட்டாரு. மீதி உங்களுக்கு 5 பால் ரிமைனிங் இருக்கு வில் ஜாக்ஸ். அந்த இடத்துல டோனியோ இல்ல அஸ்வினோ வந்திருந்தாங்கன்னா ஸோ அந்த 30 ரன்ஸ் சம்திங் தான் அடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு 4-6 இல்லைன்னா மினிமம் 3-6 அடிச்சிருக்க மாட்டாங்களா? ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்பின்னர் நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜடேஜா அமைச்சது ஒரு பெரிய பிளண்டரா நான் பாக்குறேன். பட் அது வந்து பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு தெரியல. மேபி சென்னை தோத்து இருந்தாங்கன்னா அது வந்து பயங்கரமா பேசியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பேசியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் வந்து அது ஒரு குரூஷியலான இடம். ரெண்டு ஆஃப் ஸ்பின்னரை வச்சு அவர் சூரியகுமார் பிளே பண்ணிட்டு இருக்காருன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த மேட்சை வந்து நம்ம ஒரு ஈஸியா ஜெயிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் போயிருப்போம். பிபி மாத்திரை எல்லாமே கொடுத்து நம்மள உட்கார வச்சாங்க. ஸோ கண்டினியூ வைக்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். சிஎஸ்கே எம்ஐ பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ரோஹித் சர்மாலாம் அவுட் ஆயிட்டாரு. அவர் இன்னும் வச்சுதாருன்னா அவரோட நாக்கை பற்றி எதாவது பேசியிருந்துருக்கலாம். அண்ட் பும்ரா மிஸ்ஸிங். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா வந்துட்டு அது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஆகிடும். ஸோ இந்த லாஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் எந்த டீமாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் வந்துட்டு இம்பேக்ட்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி வின்னிங்கையும் பெரிய அளவில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆர்சிபியாக இருந்தாலும் சரி, சிஎஸ்கேவாக இருந்தாலும் சரி. இன்னும் 13 மேட்ச் இருக்குது. அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் காட்டணும். அங்கே எங்கேயாவது அடிபட்டு உதப்பட்டாங்கன்னா அதுதான் ப்ராப்ளம் வரும். ஏகே இது எப்படி 3 ஸ்பின்னர்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நேற்று நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இவங்களும் 3 ஸ்பின்னர்ஸோட தான் ஆடி இருந்தாங்க. பட் குவாலிட்டி ஸ்பின்னராக கேட்டிங்கன்னா இல்லை. தி டிட் தட். ரவீந்திர மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 அகமதுக்கு மட்டும்தான் 4 விக்கெட்லெஸ்ஸா ஜடேஜா போயிருக்காரு. நான் வந்து எஸ்டர்டே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், 100 அகமது வந்து சச் எ பினாமினல் போலர் இருக்கு. சோ அவர் வந்து நான் அதுதான் சொன்னேன், அஸ்வினும் தூக்கி போடுவாரு, ஜடேஜாவும் 100 அகமது தூக்கி போடுவாரு. ஜடேஜா மட்டும் தான் வந்து கண்டென்ட் போலர். சோ வந்து இது வில் ஜாக்ஸ் விக்கெட் பாத்தீங்களா, அஸ்வின் கேரம் பால் தூக்கி போட்ட பால் தான் விக்கெட். பிகாஸ் இவங்கெல்லாம் வந்து தூக்கி போடுற போலர்ஸ். சோ ஜடேஜா மட்டும் தான் வந்து கண்டென்ட் பண்ற போலர். அதனால 3 பேரும் வந்து ஆல் கிரவுண்ட்ல பிளே பண்ணும். சோ அப்படியே மும்பை இந்தியன்ஸ்ல டாக்கிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ரோஹித் சர்மா வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சு அப்படியே அந்த நம்ம சாம்பியன்ரா அந்த ஒரு ட்ரிப்ல வந்தாரு. ரோஹித் சர்மா காலி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கூட இறங்கின
நம்ம ரிகல்டன். ஸோ அவர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிம்சஸ் காமிச்சாரு. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸும் அஸ்வின் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஏகே திலக் வர்மா என்ன ஏகே அந்த பையன் வச்சு செய்யறான். ஏகே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பயம்னா என்னன்னு தெரியல. அந்த அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு போயிட்டாப்ல. 35 ரன் தான் அடிச்சாரு. பட் அந்த நாக்கு வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பா இருந்தது. ஸோ யா அவர் நின்றுந்தாருன்னா வேற மாதிரி கேம் போயிருக்கும். சூரியகுமார் யாதவோட சேர்ந்து அவர் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், விக்கெட்லாம் எதுவும் விடாமல். ஸோ சாலிடாக ஒரு 180 அந்த மாதிரி வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் டைட்டாக போயிருக்கு மேட்ச்சு. ஸோ திலக் வர்மா அவுட் ஆனது வந்துட்டு அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. அண்ட் அந்த ஸ்டம்பிங்கும் சூரியகுமாரோட ஸ்டம்பிங்கும் வந்துட்டு நல்லா இருந்தது. எம்எஸ்டி இது. ஸோ அதெல்லாம் ஐயோ அதான் ஹைலைட்டான ஸ்டம்பிங் அதான் ஏகே. சரியான செம்ம குயிக் ஹேண்ட்ஸ். 43 வயசா? யாருடா 43 வயசு? எனக்கா? உங்களா சின்ன பசங்களா? அந்த அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருப்பாப்ல டோனி. பிடிச்ச அந்த ரிஃப்ளெக்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா 2 மில்லி செகண்ட் சம்திங் ஏதோ சொன்னாங்க ஏகே. அவ்வளவுதானே அந்த 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 0.1 மில்லி செகண்ட் சம்திங் தானே அது? 0.12 012 ஏதோ சொல்லியிருந்தாங்க. யா தட்ஸ் ஃபைன். யா ஸோ பட் வந்து அந்த அந்த ஒரு குயிக் ஹேண்ட்ல இருக்காரு. ஸோ இது சென்னையோட மூவ்னு கேட்டீங்கன்னா ருத்ராஜ் நம்பர் 3 வந்தது. ஸோ நீங்க எப்படி அடுத்த மேட்ச்ல கண்டினியூ பண்ணுமா இல்ல ராகுல் திரிபாட்டி ஓப்பனிங்? எனக்கு ஓகே தான். நான் ஒரு மேட்ச்ல ஜட்ஜ் பண்ண மாட்டேன் இருக்கு. ஒரு மேட்ச்ல ராகுல் திரிபாட்டி அடிக்கலையா ஃபைன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மேட்ச் கொடுப்பாங்க தொடர்ந்து ராகுல் திரிபாட்டிக்கு. பட் வந்து ஓப்பனிங் நல்ல ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ரச்சின் ரவிஜாக்கு என்ன ரோல் கொடுக்கணும்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து அடுத்த 15 ஓவர் வரைக்கும் நீ ஆடப்படடா. நீ வந்து டொக்கு டொக்கு வச்சு நீ ரொட்டேட் பண்ணி ஆடு. உன்னை சுத்தி ராகுல் திரிபாட்டி, ருத்துராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே, நம்மளோட இவர் சாம் கரன், தீபக் கூட எல்லாருமே பேட்டை விட போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பால் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரச்சின் ரவீந்திரா நாக் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஃபிளஷிங்கா ஆடினாரு. பாத்தீங்களா லாஸ்ட் இயர்லாம் தூக்கி அடிச்சு ஆடினாரு. இன்னைக்கு நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா கிடையாது. கேப்ல அடிக்கிறது, டபுள்ஸ் ஓடுறது. பிகாஸ் அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 15 ஓவர் ஒரு 18 ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போகிறதுக்காக தான் ரச்சின் ரவீந்திராவை செட் பண்ணி வச்சிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ இதுதான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டா இருக்க போகுது இந்த சீசன்ல. அதுல எந்த ஒரு சர்ப்ரைஸும் கிடையாது. ஓகே ஓகே. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க? யா அதான் இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு நல்லா காம்பேக்டா இருந்தது. அவங்க சிஎஸ்கே என்ன அங்கே போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு பிளான் பண்ணிட்டு போனாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே இறங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் நமக்கு டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு அவுட் ஆனது. இதெல்லாம் வந்துட்டு இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்துட்டு அடுத்தடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுறாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா அண்ட் தட் டீம் ஆல்சோ வில் பி கோ ஆன். இந்தியா அந்த சிஎஸ்கே ஸ்டார்டட் வித் வின். அது ஒரு செம மேட்ரு. அவ்வளோதான். தோனி வந்தார் போனார், ஒரு ஸ்டம்பிங் பண்ணார், 2 பால் ஆடினாரு. இதெல்லாம் வந்துட்டு ஃபேன்ஸுக்கு அவங்க டிக்கெட்டோட காசை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண மாதிரி. ஸோ மற்றபடி வர்றது பெருசாக சொல்கிறது. அண்ட் தே ஆர் கிளியரிங் தேர் ஸ்ட்ராட்டஜி. அந்த 3 bowlers 3 ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது வந்துட்டு மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் டேர்னிங் ட்ராக் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக செட்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதான் ஓகே. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா சச் எ ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ சிஎஸ்கே இது வந்து டீம் பெர்ஃபார்மன்ஸாக தான் பார்க்கணும். நம்ம இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா கிடையாது. ஸோ வந்து நூர் அகமது பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த ஒரு 4 விக்கெட் சொல்லலாம். ஸோ கலீல் அகமது நல்லா ஸ்பெல் போட்டாரு. ஸோ பவர் பிளேல விக்கெட் எடுத்ததுனால தான் ரோஹித் சர்மாவெல்லாம் வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டாரு அழகா பொட்டலாம் மாதிரி. ஆனா ஏகே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா கலீல் அகமதை ஃபர்ஸ்ட் நீங்க 3 ஓவர் கொடுத்து அமிச்சிடணும், பவர் பிளேல கொடுத்து முடிச்சிடணும். டெட் ஓவருக்குலாம் கூட்டு போக கூடாது. இந்த வாட்டி டெட் ஓவர்ல விக்கெட் எடுத்துறாரு. பட் வந்து நான் டெட் ஓவர்லாம் நம்பவே மாட்டேன். போட்டு பொழந்து எடுத்துருவாங்க கலீல் அகமதை. அவர் வந்து ஸ்விங் ஆகுற வரைக்கும் தான் அவருக்கு ரெஸ்பெக்ட். ஸோ அதனால வந்து நீங்க பவர் பிளேக்குள்ள வச்சு முடிச்சா மட்டும்தான் கலீல் அகமது வந்து அப்கமிங் மேட்ச்ல நல்லதா இருக்கும். நீங்க டெட் ஓவர்லாம் கொடுத்தீங்கன்னா போட்டு பொழந்து எடுத்துருவாங்க அவரை. எக்ஸாக்ட்லி. யா ஓகே ஓகே. அப்படியே லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச் சொல்லலாமா இல்ல எப்படி? ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். ஆமாம், 2 பேரும் வந்துட்டு கப் அடிக்கல. அது ஒன்று தான் குறை, மற்றது வேறு எதுவுமே இல்லை. டெல்லி ஆமாம் 2 பேருமே கப்பை வச்சில்ல. ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் நடக்க போகிற இடம் வந்துட்டு நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் டெல்லியை பார்க்கறதுக்காக. ஸோ மேட்ச் எங்கே நடக்குது, ஸோ டாஸ் ஜெயிச்சா என்ன எடுக்கணும், ஸோ எப்படி காம்பினேஷன் எப்படி இருக்கும், ஸோ எல்லாம் சொல்லுங்க ஏகே. விசாகப்பட்டினம் அகைன் அதுவும் வந்துட்டு ஒரு சீஷோர் கோர் இருக்கிற ஒரு ஸ்டேடியம் தான்.
அது ஏன் அங்கே வச்சாங்கன்னு தெரில. யாருக்கு மேபி டெல்லிக்கு தான் ஹோம் கிரவுண்ட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்எல்ஸ் லக்னோவுக்கு வந்துட்டு ஏக்டாக இருக்கிறதுனால அவங்க ஏன் இங்கே வராங்கன்னு தெரியல. ஸோ 2 பேரில் யாரோ ஒருத்தர் ஆடுறாங்க. அண்ட் ஃபைன், அதுவும் ஒரு மாதிரியான ஒரு பொட்டலம் மாதிரி சின்ன கிரவுண்டு தான். ஸோ பெரிய டார்கெட்ஸ்லாம் வந்துட்டு அங்கேயும் நான் தாராளமாக வரும். அண்ட் 2 பக்கத்துலையுமே வந்துட்டு ஒரு டீசெண்டான ஹிட்டர்ஸ். நல்லா கிறிஸ் கெயில் மாதிரிலாம் யாருமே சொல்ல முடியாது. இல்லை வந்துட்டு ஒரு ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரியே வந்துட்டு பண்ணுறவங்களாம் இல்லை. கிளாசிக்காக கேஎல் ராகுல் அந்த மாதிரி ஆடுறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அண்ட் மெக்ரன் அல்ல, அதான் மெக்ரேக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா நீங்கள் பார்த்தீங்க ரீசெண்ட் டேஸில் அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு அளவுக்கு அதான் சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு ஐபிஎல் கம்பேர் பண்ணாதீங்க. நான் வந்து முந்தானே பிலிப் சால்ட் மேல டவுட் பட்டேன், வச்சு செஞ்சுட்டாப்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ருத்ராஜ் அடிச்சிட்டாரு. ஸோ அதனால வந்து நான் வந்து மெக்கன் வந்து கிரிக்கெட்டே விளையாடலன்னா கூட அவர் ஐபிஎல் வந்து அடிப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. மேபி அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேமா தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப ரொம்ப லாங் பேக் அந்த செலக்ட் பண்ணதுலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். எப்படி பார்த்தாலும் வந்துட்டு அந்த டே அவங்களுக்கு பட்டுடுச்சுன்னா அவ்வளோதான். அதுதான் நம்ம ஃபில் சால்ட்டுக்குன்னு சொன்னோம். அடுத்த வர பேட்ஸ்மேனுக்கு எல்லாருக்குமே சொல்றது. ஸோ வந்துட்டு மோரலஸ் நம்ம வந்துட்டு கேகேஆர் வின் பண்ணணும்னு நினச்சோம், ஆர்சிபி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி இங்கே இது ரெண்டும் ஓகேப்பா. இதாவது வந்துட்டு 50-50 சொன்னோம். ஓரளவுக்கு அதே மாதிரி தான் சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் முடிஞ்சது. அங்கே 200% எஸ்ஆர் ஆச்சுன்னு நீங்களும் சொல்லிட்டீங்க, நானும் சொல்லிட்டேன், முடிஞ்சே போச்சு. ராஜஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேன். ராஜஸ்தானை காலவாரி விட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இல்லை அப்படி இல்லை, அதுவும் சூப்பரான ஒரு கேம் தான் ஆடினாங்க. ஸோ மோராலஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் எஸ்எஸ்விஜிஎஸ் எல்லாம் ஒழுங்காக ஆடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மேபி மேட்ச் க்ளோஸாக வந்திருக்கலாம். யா டெஃபினட்டா ரொம்ப ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தாங்க. 44 ரன் தான். ஏதோ ஒரு 4-5 ஓவர் வந்துட்டு எஸ்எஸ்விஜிஎஸ் அடிச்சு கொடுத்துருந்தாருன்னே வந்துட்டு வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு அதேமாரி வந்துட்டு போலர்ஸ்லேயும் வந்துட்டு ஜொஃப்ரா ஆர்ச்சர் 75 ரன்லாம் ரொம்ப ஓவருங்க. இன்னொரு போலர் என்னன்னா 60 ரன் கொடுக்குறாரு. இப்படிலாம் இருந்தால் வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். டெல்லி அதான் விசாகப்பட்டினத்தில் நடக்கிற மேட்ச். விசாகப்பட்டினம் அகைன் இட்ஸ் ஸ்மால் கிரவுண்ட். ஸோ நல்ல ஒரு பேட்டில் இருக்கும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் 180லேருந்து ஒரு 200 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பேட்டிங் லைனப்புக்கு. லக்னோவில் ஃபஸ்ட்டு அது டே நைட் மேட்ச், ஈவினிங் மேட்ச்ன்றதுனால லக்னோவில் வந்துட்டு சேஸ் பண்ணுறதுல சூப்பராக இருப்பாங்க கம்பேரிட்டிவ்லி டு டெல்லி. ஏன்னா இந்த பக்கத்தில் வந்துட்டு ராகுல் வந்துட்டு இருக்கார். அவ்வளோதான், டெல்லியில் ராகுல் மட்டும்தான் இருக்கார். வேறு யாரும் பெருசாக சொல்கிறதுக்கெலாம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி மெக்ரிக் யாரையும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. சூப்பர் ஜெயிண்டில் வந்துட்டு சம்வாட் வந்துட்டு ஏடன் மாக்ரம், டேவிட் மில்லர், ஆமாம் அவங்களாம் இருக்கிறதுனால இந்த பக்கம் யா அது வந்துட்டு டெல்லியில். ஆமாம் அது எல்லாமே வந்துட்டு இது எல்எஸ்டி. ஸோ அதனால் வந்துட்டு எல்எஸ்டிலாம் வந்துட்டு பெரிய அளவில் நான் ஃபேவராக பார்க்குறேன். அவங்களோட ஹோம் கிரவுண்டான்னு தெரியல இது வரைக்கும் எனக்கு எக்ஸாக்டாக. ஏன் அது ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலான ஒரு வென்யூவில் போய் ஆடுறாங்கன்றது டெல்லி தான் இல்லை வந்துட்டு சூப்பர் ஜெயின் தான் நாளைக்கு தான் தெரியும். பட் மோரலஸ் அதான் யார் டாஸ் பண்ணாலும் வந்துட்டு அழகாக நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போலிங் எடுத்துகிட்டு அவங்கள ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோருக்கு டிஃபெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஈவினிங் நல்லா டியூ வரும். நியூ பால் கொடுக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட்டுன்னு நியூ பால் வந்தாலும் உங்களுக்கு இன்னும் பால் வந்துட்டு ஹார்டராக தான் இருக்கும். போடுறதுக்கு எவ்வளோ ஈஸியோ அடிக்கிறதும் அவ்வளோ ஈஸியாகிடும். ஸோ வந்துட்டு ரொம்ப ஃபேவர் வந்துட்டு செகண்ட் பேட்டிங்க்கு தான் இருக்குது. சேஸ் பண்ணலாம். சேஸ் பண்ணலாம். மந்த் என்டி வேற வந்துச்சு, நெக்ஸ்ட் மந்த் டியூ வேற வருது வண்டிக்கு. அப்படியே நம்ம இந்த டியூ பத்தி பேசுறோம், அந்த டியூ பத்தி பேசுறாங்க. ஓகே அப்படியே ஜோக்ஸ் அப்போ உங்களோட ஃபேண்டசி 11 சொல்லுங்க. ஸோ அப்படியே எந்த டீம் பக்கம் சாயிறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க 1 பாயிண்ட், ஆமா இன்னைக்கு வந்து நீங்க 2 பாயிண்ட் அடிச்சிருக்கீங்க. நான் 1 பாயிண்ட். பிகாஸ் நான் சிஎஸ்கேக்கு ஓட் பண்ண, நீங்க வந்து ஹைதராபாத் பண்ணீங்க, சிஎஸ்கே பண்ணீங்க. ஸோ அதனால நீங்க 2 பாயிண்ட், நான் வந்து 1 பாயிண்ட். லாஸ்ட் மினிட்ல நான் மும்பைக்கு மாறிட்டேன். சோ அதனால லெட் இட் பீ, இல்ல ட்ரை பண்ணிக்கலாம் 1-1.
சரி ஓகே முடிக்கும் போது ட்ரை பண்ணிக்கலாம். அப்படியே சொல்லுங்க ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஃபேண்டசி மேட்ச் சொல்லுங்க. அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச்க்கு அப்படியே யார் பக்கம் போறீங்கன்னு சொல்லிடுங்க. I think I support LSG rather than Delhi is a good team. I never deny that. ஸோ நான் அந்த நாள் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. அண்ட் எல்எஸ்ஜியில் வந்துட்டு ரிஷப் பண்ட் இருக்காரு, அப்புறம் வந்துட்டு சர்ஃப்ராஸ் அகமது இருக்காரு, அண்ட் நிக்கலஸ் பூரான். அண்ட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரவி பிஷ்னாய், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆகாஷ் தீப், ஆவேஷ் கான் வேற இருக்காருங்க. ஓகே ஆமா, ஆவேஷ் கான் இருக்காரு. ஆகாஷ் தீப், ஆவேஷ் கான் வந்து நெக்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்னைக்கு என்ன பண்ணாரோ அதான் நாளைக்கு பண்ண போறாரு, கவலைப்படாதீங்க. இல்லைங்க நாளைக்கு பாப்போம், அது தெரிஞ்சிடும். ஐ பிலீவ் ஆவேஷ் கான். ஓகேங்களா, சில நேரங்களில் அவருக்கு டப்புன்னு விக்கெட் விழுந்துரும். நாளைக்கு அவர் சாகுல் டாகூர் மாதிரிங்க, எப்ப வேணா விக்கெட் எடுப்பாரு. லார்ட் சாகுர் அவர். அதான் இன்கிரெடிபிள் சிங்கிள் ரன் டூ ரன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. ஆமா 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 ஆமா. சோ ஏகே வந்து அவரோட ஃபேண்டசி பாயிண்ட் சொல்லிட்டாரு. சோ எல்எஸ்ஜி பக்கம் சாயிரார் ஏகே. சோ நான் ஐம் கோ வித் வந்து ஏகே பூரான் எடுத்தீங்களா நீங்க? நான் பூரான் எடுத்துட்டேன், ரிஷப் பண்ட் எடுத்துட்டேன், கேஎல் ராகுல் எடுத்துட்டேன். ஓகேங்களா, சரி ஓகே. போலர்ஸ்ல பார்த்தா நான் ஆகாஷ் தீப்பியும் ரவி பிஷ்னாயும் எடுத்தேன். ரவி பிஷ்னாய், ஓகே சூப்பர். சோ சரி ஓகே ஃபைன், அவர் வந்து பூரான் எடுத்துட்டாரு. சோ என்னோட பிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஐம் கோ வித் ஜாக் ஃபேசர் மெக்கன். ஸோ ஓப்பனிங் வந்து ஜாக் ஃபேசர் மெக்கன். அதுக்கப்புறம் வந்து நான் யாருக்கு போறேன்னு பாத்தீங்கன்னா ஜாக் ஃபேசர் மெக்கன். அதுக்கப்புறம் வந்து யார் இருக்கா, ஃபேப் டு பிளஸ் இருக்காரு. நான் ஃபுல்லாவே எல்எஸ்ஜி தான் எடுத்து வச்சிருக்கேன் இங்க. அதுதான் சொல்றேன். ஏகே இப்ப நான் போறேன் பாருங்க. ஏகே ஃபர்ஸ்ட் வந்து ஜாக் ஃபேசர் மெக்கனுக்கு போறேன். அதுக்கப்புறம் மிடில் ஸ்டாக் டி நட்ராஜன், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல். திஸ் இஸ் மை 5 பிக். ஏகே ஃபேப் டு பிளஸ் விட்டீங்களே, சிஎஸ்கே ஆர்சிபி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. வேணாப்பா, நீங்களே எடுத்துக்கோங்க. இது 11th பிக் ஆனா நம்ம ஆப்ஷன் கொடுத்துருவோம். நானும் ஏகேவும் சேர்ந்து 11th பிக் நீங்க டூப்ளசி எடுத்துக்கணும், எடுத்துக்கோங்க, அது உங்க சாய்ஸ். சோ டூப்ளசி 50 பிளஸ் அடிக்கிறாரு. நாளைக்கு டூப்ளசி 50 பிளஸ் அடிக்கிறாரு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா நோட் பண்ற ஏகே. அதுவும் இல்லாம நம்ம வந்து 11th ஆப்ஷனா கொடுத்துருக்கோம். டூப்ளசி நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம். சோ ஆடியன்ஸ் இதுக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஓகே, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண தேங்க்யூ. ஸோ நாளைக்கு வந்து நம்ம டெல்லி வெர்சஸ் நம்ம லக்னோட ரிவ்யூ வீடியோல வந்து வச்சு கலாய்க்க போறோம். ஸோ அதை பயங்கரமா பேசலாம். ஸோ ரொம்ப நன்றி ஓகே ஜாயின் பண்ணதுக்கு.